எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க, கடவுள் உங்களை நல்லா வைப்பாரு. உங்களை ஆசீர்வதிக்கிறதுதான் அவருக்கு ரொம்ப பிரியம். பெத்த பிள்ளை கஷ்டப்பட்டா தகப்பனுக்கு சந்தோஷம் இருக்குமா? நீங்க கஷ்டப்படுது அவருக்கு சந்தோஷம் இல்லைங்க. அவங்க பொறாமப்படுறாங்க, இவங்க பொறாமப்படுறாங்க, இவங்க செய்யணும் வச்சுட்டாங்கன்னு கவலைப்படாதீங்க. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கதை யாரும் தடுக்க முடியாது. நீங்களும் யார் மேலேயும் பொறாமப்படாதீங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைங்க. நல்ல எண்ணங்கள் தான் உங்க வாழ்க்கையை உயர்த்தும். பாட்டி வீட்டு பக்கத்துல ஒரு மளிகை கடை இருக்கு. அந்த மளிகை கடையில நான் ஒரு நாள் நின்றுகிட்டு இருந்தேன். அப்போ ஒருத்தர் தேங்காய் கட்டு கடைக்கு வந்தாரு. இந்த கடைக்காரர் தேங்காய் இல்லைன்னு சொல்லிட்டாரு. பாட்டி உள்ள எட்டி பார்த்தனா ஒரு மூடை நிறைய தேங்காய் இருந்துச்சு. ஏன் தேங்காயை வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்றேன்னு கேட்டேன். சும்மா இருங்க பாட்டி, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொன்னாரு. பாட்டிக்கு என்னையா தெரியாது சொல்லேன்னு கேட்டேன். அந்த ஆளு பக்கத்து கடையில தான் ஜாமான் வாங்குவாரு. அங்க தேங்காய் இல்ல போலுக்கு. தேங்காய் வாங்க மட்டும்தான் நம்ம கடைக்கு வந்திருக்காரு. அதான் தேங்காய் இல்ல போயான்னு சொல்லிட்டேன். பாட்டிக்கு மனசுக்குள்ள சிரிப்பா வந்தது. இவ்வளவு போடாம இருக்க, இது நல்லது இல்லையேன்னு பாட்டி நினைச்சேன். இன்னொரு கதையும் கேளுங்க, பாட்டி சொல்றேன். ஒருத்தர் முட்டை வாங்க கடைக்கு வந்தாரு. ஊரெல்லாம் முட்டை 7 ரூபா தான், பாட்டிக்கு தெரியும். இந்த முட்டை வாங்க வந்த ஆள்கிட்ட இவர் சொன்னாரு, முட்டை 6 ரூபா தான், எத்தனை முட்டை வேணும்னு கேட்டாரு. அவரு 5 முட்டை தாங்கன்னு கேட்டாரா. இவரு முட்டை பார்சல் பண்ண போற மாதிரி போயிட்டு ஐயோ முட்டை காலியா போயிட்டேன்னு சொன்னாரு. பாட்டிக்கு ஒரே குழப்பமா போச்சு. இந்த கடைக்காரோட குறுக்கு புத்தி என்னன்னு தெரியுமா? அவன் அடுத்த கடையில முட்டை கேட்கும் போது 7 ரூபா சொல்லுவான். இவன் சொல்லுவான் அங்க 6 ரூபா தானே சொல்லுவான். இவன் அங்க போய் சண்டை போடணுமா? இதான் இந்த கடைக்காரனோட எண்ணம். இந்த கடை உருப்பிடுறதுக்கு வாய்ப்பு இல்லையேன்னு பாட்டி மனசுல நினைச்சேன். பாட்டி நினைச்ச மாதிரி நடந்துச்சியா? 3 மாசத்துல கடையை போட்டுட்டு குடும்பத்தோட எங்கேயோ ஓடியே போயிட்டான். காரணம் என்ன? கடன் பிரச்சனை. அதாயா பாட்டி சொல்றேன், நம்மளும் நல்லா இருக்கணும், மத்தவங்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். உடம்பு பூரா விளக்கண்ணையை தடவிட்டு மண்ணுல உருண்டாலும் ஒட்டுதையா ஒட்டும். கடவுளுக்கு பயந்து உன்னையும் உத்தமா தொழில் பண்ணுங்கய்யா. ஆசீர்வதிக்க கடவுளை நம்பியா உன் வாழ்க்கை செலுத்தியா. வென விதைச்சவன் வெனையா இருப்பான், திரைய விதைச்சவன் திரையா இருப்பாய்யா.